ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. போன வார கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் மாறி போனதுக்கு காரணம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதே டாபிக்கை ஃபர்தரா கண்டினியூ பண்றார். அந்த மாதிரி விட்டு போனதை எப்படி நம்ம பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப சொல்றார். அதமபட்ச பரிகாரம், அதாவது குறைஞ்ச அதமம்னா கொஞ்சம் ஓரளவுக்காவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போது இருக்கிற சமூக அமைப்பு முழுதும் மாறுகிறதோ மாறவில்லையோ, அதை மாற்ற முடியுமோ முடியாதோ, வேதரக்ஷணத்தையே ஜீவனமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும்படியாக நாம் பண்ண வேண்டும். நம்மளுடைய பொறுப்பாக அது கொடுக்கிறார். பிராமண ஜாதி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. தனியாக இப்படி ஒரு ஜாதி சுயநலத்துக்காக இருந்து ஒன்றும் ஆக வேண்டாம். லோகக்ஷேமத்துக்காகத்தான் இது இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த லோகக்ஷேமத்துக்காகத்தான் வேத சப்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேத சப்தங்கள் இருந்தால்தான் லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அதனால் இனிமேலாவது ஒரு பிராமணன் கூட வேதம் தெரியவில்லை என்று இருக்கக்கூடாது என்கிறேன். பிராமணர்கள் மறுபடி வைதிகத்துக்கு திரும்புவது ஒன்றுதான் இப்போது ஏற்பட்டிருக்கிற இத்தனை கோளாறுகளுக்கும் தீர்வதற்கு ஒரே பரிகாரம் என்கிறேன். குறைந்தபட்சமாக சொல்கிறேன். இப்போதுள்ள பிராமணர்களுக்கு இதற்கான தைரியமோ தியாக புத்தியோ இல்லாவிட்டாலும் போனால் போகிறது. உங்களால் வேத அத்தியனத்துக்கு திரும்ப முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தைகளையாவது அதில் திருப்பியாக வேண்டும் என்கிறேன். அடுத்த தலைமுறையில் வேதம் தெரியாத பிராமணன் ஒருத்தன் கூட இருக்கவே கூடாது. அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறேன். லௌகீகத்தில் இத்தனை அசௌகரியப்பட்ட பின்னும் ஐயோ நம் குழந்தைகள் வெறும் வைதீகமாகுவதா என்று நீங்கள் நினைத்து இப்போது நீங்கள் அனுபவிக்கிற சௌக்கியம் என்று நினைக்கப்படுகிற வாழ்க்கை முறையிலேயே உங்கள் சந்ததிகளும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் ஒரு படி இறங்கி வருகிறேன். உத்தியோகத்துக்காக தற்போதைய படிப்பில் உங்கள் குழந்தைகளை விட்டு அவர்களை பிற்பாடு வேதரக்ஷணமே ஜீவன கர்மம் என்றில்லாமல் வேறு தொழிலில் விட்டால் கூட தொலைகிறது. இப்படி புதுமுறை படிப்பு படிக்கிற காலத்திலேயே 8 வயசுக்குள் உபநயனத்தை செய்து அப்புறம் சுமார் 10 வருஷம் தினமும் சாயங்காலம் 1 மணி வேத அத்தியனம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இதையாவது பண்ணுங்கள் என்கிறேன்.
ஒவ்வொரு பிராமண வீட்டு குழந்தைக்கும் இந்த ஏற்பாடு செய்தாக வேண்டும். இப்படி வீட்டுக்கு வீடு சிக்ஷை சொல்லி வைக்க தற்போது வாத்தியாரே கிடைக்க மாட்டார். அந்த லட்சணத்தில் நாம் இருக்கிறோம். இதனாலும் மற்ற பொருளாதார சௌகரியங்களை உத்தேசித்தும் பேட்டைக்கு பேட்டை ஒரு பொது இடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் வேத வகுப்புகள் கூட்டுறவு அடிப்படையில் இப்படி செய்வதால் வசதியில்லாத ஏழை குழந்தைகளும் கூட வேத சிக்ஷை பெற சௌகரியம் ஏற்படும். 10 வருஷங்களில் சிறுக சிறுக இப்படி கற்பதால் மந்திர பாகம் நிறைய மனப்பாடம் ஆவதோடு மட்டுமின்றி பிரயோகத்திலும் கூட, அதாவது உபாகர்மா முதலிய வைதிக கர்மாக்களை தாங்களே செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் செய்விக்கிறதற்கும் கூட தேர்ச்சி உண்டாகிவிடும். இவ்வாறு பிரயோகத்தை ஏன் சேர்த்து சொல்கிறேன் என்றால், வைதிக சடங்குகளை அவரவர்களே செய்து கொள்ள முடியும் என்றால்தான் எதிர்காலத்தில் புரோகிதர்கள் என்றே ஒரு தொழிற்காரர்கள் இல்லாவிட்டாலும் கூட சமாளித்துக் கொள்ள முடியும். புரோகிதம் செய்வதே ஜீவனோபாயம் என்று வருங்காலத்தில் யாராவது பிள்ளைகளை விட்டு வைப்பார்களா என்று கேட்கிற நிலை வந்து விட்டதால் இந்த ஏற்பாடு அவசியமாகிறது. இப்படியாக வேத சப்தங்கள் லோகத்தில் என்றும் நிலைத்திருக்கும்படியாக செய்வதில் எல்லோருக்கும் இதயபூர்வமாக முனைந்து நின்று காரியத்தில் இறங்க வேண்டும். இது இப்போதுள்ள ஜன சமூகம் முழுவதற்கும், பிராமண ஜாதிக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கும், அது மட்டுமல்ல, சமஸ்த லோகத்திலும் உள்ள அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் க்ஷேமம் உண்டாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கடமை. அதுவே தெய்வீகமான கடமையும் ஆகும். இப்போது இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது மட்டுமின்றி, வருங்காலத்தில் வருபவர்களுக்கு நாம் மகா துரோகத்தை செய்து பாபத்தை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கவும் இந்த காரியத்தை அவசியம் செய்தாக வேண்டும். இந்த காலத்திலேயே வேதத்தை எவனும் லட்சியம் செய்யவில்லை. வருங்காலத்தில் யார் சிந்தப் போகிறார்கள்? இப்போது இதற்காக பெரும்பாடுபட்டு என்ன பிரயோஜனம் என்று சிலருக்கு தோன்றலாம். எனக்கு அப்படி தோன்றவில்லை. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும்போது கீழே போனது மேலே வரத்தான் செய்யும். இப்போது இத்தனை நவநாகரிகம் தலைவிரித்தாடுவதாலேயே இதன் உச்சத்துக்கு போன பின் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். நவீனத்தில் ஏதோ சௌக்கியம் இருப்பதாக நினைத்து இப்போது அதில் போய் விழுந்திருக்கிறோம். போக போக இதை பூர்ணமாக அனுபவித்து விட்ட பிறகு இதிலே வாழ்க்கையை நிறைவே இல்லை. உண்மையில் அசௌக்கியத்தை தான் உண்டாக்கி கொண்டோம் என்று தெரிந்துதான் ஆக வேண்டும். அமெரிக்காவின் உதாரணம் ஒன்று போதும். ஜனங்களுக்கு தாங்கள் நிறைவோடு இல்லை என்று ஒரே சூன்ய உணர்ச்சி தான் வந்திருக்கிறது. நவீன சுகானுபவத்தால் வருகிற நிம்மதியின்மையை தொலைத்துவிட்டு மறந்துவிட்டு இருக்க வேண்டும் என்று தவிக்கிறார்கள். புத்திசாலிகளாக இருக்கிறவர்கள் நம்முடைய வேதாந்தம், யோகம், பஜனை இவைகளுக்கு வருகிறார்கள். மற்றவர்களும் எப்படியாவது இந்த இந்திரிய சுகத்தை மறந்திருக்கிற மட்டும் விசேஷம் என்றே ஏகப்பட்ட டிராங்குலைசர்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்திதி நம் தேசத்திலும் வரக்கூடியதுதான். லௌகீக சுகத்தில் இன்னும் ஏதோ பாக்கி இருக்கிறது என்ற வரைக்கும் அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று ஓடிக்கொண்டிருந்தாலும் அப்புறம் கடைசியில் அனுபவித்து, அடடா, இதுவும் சாஸ்வதமாக பிடித்து வைத்துக் கொள்ள முடியாமல் மறைந்து போகிற சௌக்கியம்தான் என்று பிரத்யட்சமாக தெரிந்துவிட்ட பின் நித்திய சுகத்தை தருகிற அத்தியாத்ம விஷயங்களுக்கு ஜனங்கள் திரும்பத்தான் நினைப்பார்கள். அப்போது அவர்கள்
இதுவரை சமூகத்துக்கு நிம்மதியை தந்து வந்த பழைய வைதிக மார்க்கத்தையே மறுபடி பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களுக்கு வேத அத்தியனம் செய்வதற்கே இடமில்லை என்கிற நிலையில் இந்த தலைமுறையை சேர்ந்த நாம் சங்கிலியை கத்தரித்து போட்டிருந்தால் அது எத்தனை பெரிய துரோகம். அதற்கென்ன, அதுதான் இத்தனை புத்தகங்கள் இருக்கின்றனவே, வேத மந்திரங்கள் யாகங்கள் முழுவதையும் நம்மவர்களும் மற்ற தேசத்துக்காரர்களும் ஆதியோடந்தம் ஆராய்ச்சி பண்ணி வால்யூமாக எழுதி வைத்திருக்கிறது புஸ்தகம் இருக்கின்றனவே, அவற்றை பார்த்து வருங்கால தலைமுறைகள் வேதத்தை தெரிந்து கொள்ளட்டுமே என்று கேட்கலாம். இதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். அது தவிர அஸ்திவாரத்திலேயே இன்னொரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கு இதுவரை நான் பதில் சொல்லவில்லை. அதையும் சொல்லியாக வேண்டும். அது என்ன கேள்வி என்றால், வேத சப்தம் லோகத்தை ரட்சிக்கும் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ மந்திரங்கள் என்றால் அவையெல்லாம் சில ஒலிகள், அவை வார்த்தையாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். அவை ரொம்பவும் உயர்ந்த அர்த்தமாக இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்த அர்த்தத்தை படித்து தெரிந்து கொண்டு விடலாமே. வேதத்தை எதற்காக ஒரு கூட்டம் வாழ்நாள் முழுதும் வாயால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? இப்படி சொல்வதற்காகவே ஒரு கூட்டம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் எதற்காக? வேதத்தில் அர்த்தம் மங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புஸ்தகங்கள் இருக்கின்றன. புஸ்தகத்தில் இருப்பதை காப்பாற்றுவதற்கென்றே பாரம்பரியமாக ஒரு ஜாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவரவரும் புஸ்தகத்தை பார்த்து தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாமே. ஆனால் அர்த்தத்தை மட்டும் சொல்லாமல் வேத சப்தம் இதுவரைக்கும் வந்திருக்கிற கிரமத்தில் மாறாமல் இருக்க வேண்டும். சப்தம் வாயால் சொல்லி ரட்சிக்க ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்வது ஏன் என்பதுதான் கேள்வி. மீனிங் தெரிஞ்சா போரும்னா சப்தத்தை எதுக்காக நீங்க காப்பாத்தணும்னு கேட்கிறோம். அப்படி இல்ல, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இப்பெல்லாம். I know the meaning, so we can drop the mantras மாதிரி. வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும்? பாரம்பரியமாக தொழிலை பிரித்து கொண்டு செய்வதில் சமுதாயம் முழுவதற்கும் ரொம்பவும் அனுகூலம் இருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் பிராமணன் என்று இருக்கிறவன் செய்ய வேண்டிய தொழில் வேத ரட்சணம் என்றால் இதனால் சமூகத்துக்கு என்ன க்ஷேமம் என்ற கேள்வி எழுகிறது. குயவன் பானை செய்கிறான், வண்ணான் துணி துவைக்கிறான், நெசவாளன் துணி நெய்கிறான், இடையன் பால் கொடுக்கிறான், குடியானவன் உழுகிறான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று செய்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களின் அன்றாட வாழ்வுக்கு அவசியமாகி இருக்கின்றன. இவற்றின் பலனை அவர்கள் பிரத்யட்சமாக அனுபவிக்கிறார்கள். உழுத நெல்லை சாப்பிடுகிறார்கள். பசி தீர்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது. நெய்த துணியை உடுத்திக் கொள்கிறார்கள். மானத்தை காப்பாற்ற, குளிர் வெயிலிலிருந்து சரீரத்தை காப்பாற்ற அது தேவையாக இருக்கிறது. பால் பிடிக்கிறார்கள், மோராக்கி சேர்த்துக் கொள்கிறார்கள், பானையை அடுப்பில் ஏற்றி சமைக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடைமுறைக்கு பிரயோஜனமாகிற வஸ்துக்களை மற்ற ஜாதிக்காரர்கள் தருகிறார்கள். பிராமணன் என்ன தருகிறான்? வர்ண தர்மத்தை நினைப்படுத்தி இருக்கிற சாஸ்திரங்கள் அவனுக்கு எந்த தொழிலை தந்திருக்கிறது? பிராமணன் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும். அதாவது அத்தியனம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு அதை வாயால் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது அத்தியாபனம் செய்ய வேண்டும்.
அத்தியனம்தான் வேதம் ஓதுவது. அத்தியாபனம் இன்னொருவனுக்கு வேதத்தை ஓதுவிப்பது. இதோடு பிராமணன் வேதத்தில் சொல்லி இருக்கிற நித்திய கர்மானுஷ்டானங்களையும் யாக யஜ்ஞாதிகளையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் இவனுக்குரிய தொழிலை வகுத்து கொடுத்திருக்கிறது. வேதத்தின் அர்த்தம் ரொம்ப உயர்வானது. அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாலாவது நவீன காலத்தவர்களுக்கு ஒப்புக்கொள்ளலாம் என்று தோன்றும். ஜன சமூகத்துக்கு அறிவு, கலை எல்லாம் வேண்டும். வேதம் நிறைய அறிவை தருகிற வஸ்து என்பதால் அதன் அர்த்தத்தை சிலர் சமூகம் முழுவதற்கும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்து விட்டு போகட்டும் என்று சொல்ல தோன்றும். ஆனால் சாஸ்திரம் இப்படி சொல்லாமல் பிராமணனாகப்பட்டவன் வேதத்தின் சப்தத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஜன சமூகம் முழுவதற்கும் அதை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்கிறது. அர்த்தத்தை எல்லோரும் அறிய பண்ண வேண்டும் என்றால் அதில் லோகக்ஷேமம் தெரிகிறது. நேர்மாறாக சப்தத்தை சிலர் மட்டும் வைத்துக் கொள்வதால் லோகக்ஷேமம் என்றால் நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது. மற்ற தொழில்கள் நின்று போனால் சமூகம் பாதிக்கப்படுவது போல் வேத அத்தியனம் நின்றால் எப்படி பாதிக்கப்படும் என்று தெரியவில்லை. இது புரிய வேண்டுமென்றால் வேதம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்விஷயத்தை முழுக்க அறிவினால் ஆராய்ந்து மட்டும் பிரயோஜனமில்லை. அனுபவஸ்தர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு. இப்படி சொன்ன உடனேயே ஆக்ஷேபனை வந்துவிடக்கூடும். அது எப்படி சார், நாங்கள் பகுத்தறிவாளிகள், முழுக்க எங்கள் அறிவுக்குள் அகப்படுகிறது என்றால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? எல்லா விஷயங்களுமே மனுஷ்ய அறிவுக்குள் அகப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று எப்படி உரிமை கொண்டாடலாம்? எத்தனையோ ஜீவராசிகளில் இவன் ஒருத்தன். இவனுடைய லெபார்டரியில் நடக்கிற காரியங்கள் ஒரு மாட்டின் அறிவுக்கு புரியுமா? என் புத்திக்கு புரியாததால் இந்த பௌதிக விதிகளை நான் ஏற்க மாட்டேன், இந்த விதிகள் இருக்கவே முடியாது என்று மாடு சொல்லலாமா? மாடு வரைக்கும் போக வேண்டாம். மனுஷர்களிலேயே பிசிக்ஸ் படிக்காதவர்களுக்கு அவை எப்படி புரியும்? ஆனால் அதை நன்றாக படித்தவர்கள் சொல்வதால் படிக்காதவர்களும் நம்புகிறார்கள். அவர்கள் செய்கிற உபகரணங்களால் பிரத்யக்ஷமாக நடக்கிற காரியங்களை பார்த்து விதிகளை எல்லோருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படியே சாஸ்திரத்தை அனுஷ்டித்தவர்கள் வேதத்தை பற்றி சொல்வதை நம்ப வேண்டும். இதுவரைக்கும் அது பிரத்யக்ஷமாக தந்திருக்கிற பலன்களிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பிரத்யக்ஷ பலன் என்னது என்று பார்த்தால், இதுவரை இந்து சமூகம் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கும் தாக்குப்பிடித்து விழாமலே இருக்கிற ஒரே பழைய மதம் என்பதும், இந்த மதத்தில்தான் லோகத்துக்குள்ளேயே மிக அதிகமான மகா புருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுமே ஆகும். அதுதான் பெரிய பிரத்யக்ஷ பலன். எங்கள் அறிவுக்குள் வரவேண்டும் என்று ஜனங்கள் சொல்லாமல் நம்பி ஏற்றதாலேயே இதுவரை ஸ்ரேயஸை அடைந்து வந்திருக்கிறார்கள். ஸ்ரத்தா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரியுது. எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணியே பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும். புரியலங்கிறதுக்காக ஒன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னா we will be the losers அப்படிங்கறத இங்க சொல்றாரு. இத்தனை காலம் எப்படி இந்த இந்து தர்மம் வந்ததுன்னா அந்த ஸ்ரத்தை தான். நம்பி ஏற்றதாலேயே இதுவரை
ஜனங்களுக்கு ஸ்ரேயஸை கொடுத்திருக்கிறது. மனுஷ்ய அறிவின் எல்லையை மீறி அகண்டமாக ஆனவர்களே ரிஷிகள். அவர்களின் மூலமே வேத மந்திரங்கள் லோகத்துக்கு வந்திருக்கின்றன என்பது அடிப்படை கொள்கை. அம்மாதிரி மனுஷ்யர்கள் ஆத்ம சக்தி பெறவே முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பேச்சே இல்லை. பிரத்யக்ஷமாக இருக்கிற மகான்களையும் சித்திமான்களையும் வேண்டுமானால் சுட்டிக்காட்டி இவர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சக்திகள் இருக்கிறதே, அதை பார்த்தாவது நம்புங்கள் என்று சொல்லலாம். அவர்கள் செய்வதெல்லாம் மோசம், ஏமாற்று வித்தை என்று பதில் சொல்லிவிட்டால் பிறகு பேச்சில்லை. இப்போது நாம் இருக்கிற நிலையில் நம் புத்திக்கு என்ன எட்டுகிறதோ அதற்கு மேற்பட்டதாக எதுவும் இருக்க முடியாது என்பதேதான் ரொம்பவும் பகுத்தறிவற்ற வாதமாயிருக்கிறது. இது எப்படி சொல்பவர்களே புரிந்து கொண்டால்தான் உண்டு. ஏதோ சுவாரஸ்யமாக பேச்சு கச்சேரி கேட்கலாம் என்ற அளவிலாவது எத்தனையோ தினசான அரசியல் மீட்டிங்குகள் இருக்கும்போது கூட இங்கே என்னிடம் நீங்கள் வந்திருப்பதால் உங்களில் யாரும் இப்படி தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டீர்கள் என்று நினைத்து வேதம் ஏன் சம்பிரதாயப்படி இன்னும் இருக்க வேண்டும் என்பதற்கு கூட காரணம் சொல்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லாதவர்களும் சாமியார் சொல்வது கொஞ்சம் சரியாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று தோன்றினாலும் தோன்றலாம். வேத சப்தம் என்று சப்தத்துக்கு முக்கியத்துவம் தருவதைதான் புரிவிடாமல் இருக்கிறது. சரி, சப்தம் என்பது எப்படி உண்டாகிறது? எங்கே ஒரு வைப்ரேஷன், ஒரு மோஷன், மூவ்மெண்ட் இருந்தாலும் அங்கே சப்தம் உண்டாகி விடுகிறது. இது பகுத்தறிவு சாஸ்திரமான சயின்ஸே சொல்கிற விஷயம். தொனியில் சில விதமான சலனங்கள் உண்டாகி பல திலிசான பேச்சு சப்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். சப்தங்கள் காதுக்கு கேட்கிறவையாகவே தோன்றுகின்றன. ஆனால் சிலவற்றை காதுக்கு கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் என்று ரேடியோ, டெலிபோன் முதலியவற்றை பார்த்தால் தெரிகிறது. நாம் பார்ப்பது, கேட்பது எல்லாமே இந்த மின்சார அலைகள்தான். பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய மூளையும் கூடத்தான் என்று சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இது இருக்கட்டும். லோகத்தில் இத்தனை கோடி ஜடவஸ்துக்கள், மலையும் பூமியும் ஆறும் சமுத்திரமும் உண்டாகியிருக்கின்றன. ஜீவராசிகள் விதவிதமாக உண்டாகியிருக்கின்றன. இத்தனையும் எதிலிருந்தோதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டிக்கிற போது பல தினசாக அசைந்து கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீதுதான் இத்தனையும் தோன்றியிருக்க வேண்டும். சலனத்துக்கெல்லாம் சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முழுவதற்கும் முந்தி பலவித சப்தங்கள் உண்டாகி இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டியில் ஒன்றுக்கொன்று வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற போது பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாகத்தான் வேண்டும். ஸ்தூலமான காரியங்களில்தான் சலனம் இருக்கிறது என்று இல்லை. நாம் நினைக்கிறதும் கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் ஓட்டம்தான் என்று சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தாட் வேவ்ஸ்னு சொல்றாங்க. தாட்ஸ். இதனால் நம்முடைய எண்ணம்
ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு சலனமும் ஆனபடியால் சப்தமும் இருந்தாக வேண்டும். இந்த சப்தங்கள் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருப்பதால் நம் காதுகளுக்கு கேட்கவில்லை. பாக்டீரியா கிருமி நம் கண்ணுக்கு தெரியவில்லை. மைக்ரோஸ்கோப்பினால் பார்த்தால் அது தெரிகிறது. அப்படியே நம் காதுகளுக்கு கேட்காத சூக்ஷ்ம சப்தங்கள் நிறைய இருக்கின்றன. பௌத்திகமாகவோ, அதாவது பிசிக்கல், மானசீகமாகவோ, அதாவது மென்டல், ஒரு அசைவு என்று வந்துவிட்டால் அங்கே சயின்ஸின் படி சப்தமும் உண்டாகித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு அசைவுக்கும் தனியாக ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது. இதையே மாற்றிச் செல்வதானால் ஒவ்வொரு விதமான சப்தத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு விதமான அசைவை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும். ஒரு வித்வான் பாடுகிறார். அவர் பாடுகிற மாதிரியே நாம் பாட வேண்டும். அதே மாதிரியே புரட்ட வேண்டும் என்றால் அவர் தொண்டையில் என்னென்ன சலனங்களை உண்டாக்குகிறாரோ அவற்றையே நாமும் பண்ணத்தான் வேண்டும். சப்தமும் அசைவும் சேர்ந்து சேர்ந்தே ஒன்றாகவே உண்டாகின்றன. இப்படி உண்டான அப்புறம் அந்த அசைவுகளிலிருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவம் உண்டாகிறது. ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே சிருஷ்டி ஏற்படுகிறது. இந்த பிராச்சீனமான தத்துவம் சயின்ஸ் பகுத்தறிவு படியும் கூட சரியானதுதான் என்று தெரிகிறது. சிருஷ்டி, அதிலே நடக்கிற பல காரியங்கள், எண்ணங்கள், இவற்றின் மூலமான சப்தங்கள் ஆகாசத்தில் அப்படியே நிறைந்துதான் இருக்கின்றன. நாம் கையை தட்டினவுடன் ஒரு சப்தம் உண்டாகிறது என்றால் அந்த சப்தம் பிறகு என்ன ஆகிறது? அது அப்படியே ஆகாசத்தில் தான் தங்கிவிடுகிறது. நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சலனம், சப்தம் இருக்கிறது. இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அந்த நல்லது அல்லது கெட்டதும் வந்துதான் ஆக வேண்டும். நல்ல எண்ணங்கள் ஜனங்களுக்கு உண்டாகிறது என்றால் அப்படி உண்டாக்குகிற சலனங்கள் இருக்க வேண்டும். அவற்றிற்கான சப்தங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சப்தங்களை நாம் உண்டாக்க முடியுமானால் லோகத்தில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட லோகத்துக்கு பெரிய சேமம் என்ன இருக்கிறது? அப்படி எண்ணுவதற்கு அவர்களை தூண்டுகிற சக்தியை பெற்ற சப்தங்களைத்தான் வேத மந்திரங்கள் என்கிறோம். அது மட்டுமில்லை, ஜனங்கள் ஜீவிப்பதற்கு ஆகாரம் அவசியம். ஆகாரத்துக்கு மழை அவசியம். லோகத்தில் ஒரு மேகம் உண்டாகிறது, அது மழையாக பெய்கிறது என்றால் இந்த காரியங்கள் அநேக விதமான சலனங்களின் மீதே நடக்கிறது. எனவே சில சப்தங்களை உண்டாக்கி அதன் மூலம் இப்படிப்பட்ட சலனங்களை ஏற்படுத்திவிட்டால் மழை பெய்யத்தான் வேண்டும். இப்படியே வாழ்க்கைக்கு அவசியமானவற்றையெல்லாம், நல்லவற்றையெல்லாம்
சப்தங்கள் மூலம் உண்டாக்கிக் கொள்ளலாம். அனாவசியமானவை, கெட்டவை இவைகளையும் சிற்சில சப்தங்களால் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வேதத்தில் இருக்கப்பட்ட சப்தங்கள் லோகக்ஷேமத்தை மட்டுமே குறிக்கோளாக உடையவை. கடைசியில் பார்க்கும்போது இப்படி சலனம் சப்தம் உண்டாகிறது என்றால் அதுவும் என்னவோ தானாக ஏற்பட்டதா? இல்லை. தானாக பலவித சலனங்கள் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் கோணாமானா என்றுதானே இருக்கும். ஆனால் பிரபஞ்சத்தில் எத்தனை கிரமமும் ஒழுங்கும் பரஸ்பர சம்பந்தமும் இருக்கிறது. இதை பார்த்தால் ஒரு பேரறிவுதான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் அசைந்து கொடுத்து சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த அறிவின் அசைவில் ஏற்பட்ட சப்தங்கள் அவைதான் வேதம் என்பது. வேத மந்திரங்கள் சாட்சாத் பரமாத்மாவிடம் உண்டானவை என்பது இதனால்தான். அப்படிப்பட்ட சப்தங்களை இப்போதும் நாம் ரட்சித்து லோகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட லோகக்ஷேமார்த்தமான சப்த கோவைகள் தான் வேத மந்திரங்கள். அது எப்படி? வேத மந்திரங்கள் நம் காதுக்கு நன்றாக கேட்கின்றன. சிருஷ்டியில் ஸ்பேஸில் உண்டாகிற சப்தங்கள் காதுக்கு கேட்கவில்லையே. அதுவும் இதுவும் ஒன்று என்றால் எப்படி என்ற கேள்வி தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இதனால் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புவதால் ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களை கொண்டே ஆகாச வெளியில் லோகக்ஷேமார்த்தமான சலனங்களை பிடித்துக் கொடுத்து விடலாம். இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம். ஆனால் அண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகித்துக் கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள், அதாவது இந்திரியங்கள் இருக்கின்றன என்பது நாஸ்திகர் உள்பட எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் விஷயம். அண்டத்திலே ஒரு சூரியன் இருந்தால் அதனுடைய உஷ்ணத்தை நம் தேகம் தெரிந்து கொள்கிறது. வெளியிலே ஒரு பூ இருந்தால் அதனுடைய வாசனை இங்கே நம் மூக்குக்கு தெரிகிறது. வெளியில் கரும்பு என்று ஒன்று இருந்தால் அதன் ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் இருக்கிறது. ஒன்று சிவப்பாய் இருக்கிறது, இன்னொன்று மஞ்சளாக இருக்கிறது என்று நம் கண் தெரிந்து கொள்கிறது. ஒரே சரக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணியிருந்தால் ஒழிய இதில் ஒன்று இன்னொன்றை பற்றி தெரிந்து கொள்ளவோ அதிலிருந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளவோ முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போனால் ஒரே சரக்குதான் அண்டத்தையும் பண்ணிற்று பிண்டத்தையும் பண்ணிற்று என்று மட்டுமின்றி அதுவேதான் அண்டமும் ஆகிறது பிண்டமும் ஆகிறது என்று தெரியும். யோகிகள் இதை பிரத்யக்ஷமாக அறிந்திருக்கிறார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று அப்போது நிதர்சனமாக தெரியும். அகண்ட ஆகாசத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கிறது. மனுஷ சரீரத்தில் அவையெல்லாம் இந்த ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு எட்டுகிற மாதிரி வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவன் தொண்டையிலே ஒரு விதமான சப்தங்களை உண்டாக்குகிறான் என்றால் ஆகாசத்திலும்
அதற்கு மூலமாக நம் காதுக்கு கேட்க முடியாததாக சிலவித சப்தங்கள் இருக்கின்றன. ரேடியோ மின்சார அலையை கிரகித்து சப்த அலையாக மாற்றுகிறது போல் இவனும் அந்த ஆகாச சப்தங்களை கிரகித்து அவற்றை ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு, அதாவது காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்களாக மாற்றித்தர முடியுமானால் லோக்ஷேமத்துக்கு என்ன வேண்டுமோ அதை சப்தத்தாலேயே சாதித்துக் கொண்டு விடலாம். இதை பண்ணி குடிக்கிற சயின்ஸ் தான் யோகம் என்பதாகும். நாடி சலனங்களால் தன் ஒருத்தனுக்கு சித்த சுத்தியை உண்டாக்கி தருகிற அதே யோகம் ரேடியோவில் இன்ன இடத்தில் முள்ளை திருப்பினால் இன்ன ஸ்டேஷனில் பாட்டை பிடிப்பது போல இன்னின்ன விதமான மந்திர சப்தங்களில் நாடி சலனத்தால் இன்னென்ன லோகக்ஷேமார்த்தமான விஸ்வசக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் வழி செய்கிறது. யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருப்பதையெல்லாம் பிண்டத்தில் தெரிந்து கொண்டு பிண்டத்துக்கு கொண்டு வரவும் முடிகிறது. இப்படி நான் சொல்வதற்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி, யுக்திக்கு பொருந்துகிற மாதிரி நிரூபணம் தர வேண்டும் என்று கேட்டால் முடியாத காரியம். நாம் இருக்கிற ஸ்திதியில் இந்த மனுஷிய யுக்திக்கு, லாஜிக்கு ஏற்பட்ட நிலையில், மேற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் யோகம். நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றை சொல்வதற்காக இருப்பதே வேதம். இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் என்றால் அது அசம்பாவிதம். பெரியவர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு. யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவரும் கடைபிடித்தால்தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம். கேள்வி கேட்கிற எல்லோரும் இப்படி யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கிற காரியமில்லை. அல்லது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் அவர் உண்மை யோகிதான் என்று முதலில் எப்படி நம்ப வைப்பது? அவர் செய்கிற காரியம் ஏமாற்று வித்தை இல்லை என்று எப்படி நம்ப வைப்பது? ஆகக்கூடி எங்கேயோ ஓரிடத்தில் நம்பிக்கை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும். அப்புறம் அனுமானங்கள், சொந்த சாதனை, இதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கெட்டிப்படுத்தி இது சத்தியம்தான் என்று உறுதி தருகின்றன. நம்பவும் மாட்டேன், நானும் செய்து பார்க்க மாட்டேன் என்பவர்களிடம் ஒன்றும் செய்து கொள்வதற்கில்லை. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்துக் காணக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதை அடைந்தவர்கள் உண்டு. அவர்களால் ஒன்றில் சூக்ஷ்மமாக இருப்பதை இன்னொன்றில் ஸ்தூலமாக மாற்றிக் கொடுக்க முடியும் என்று நம்பக்கூடியவர்களுக்குத்தான் நான் இதையெல்லாம் சொல்கிறேன். எத்தனையோ கிரமத்துடன் இயங்கி வரும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் செய்கிற பேர் அறிவு ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அந்த பரமாத்மாவிடம் இருந்துதான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும், நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாகி இருக்கின்றன. முதலில் சப்த பிரபஞ்சம் ஆகாயத்தில் உண்டான பின்தான் நாம் கண்ணால் பார்க்கிற பிரபஞ்சம் உண்டாயிற்று. ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம் மனிதனின் உடலில் இருக்கின்றன.
வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் ஹிருதயத்திலும் இருக்கிறது. யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிருதயாகாசத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போது உள் வெளி என்ற பேதம் நீங்கி சகலமும் ஒன்றாகி விடுகின்றன. ஹிருதயாகாசமும் வெளி ஆகாசமும் ஒன்றாகி விடுகின்றன. இந்த நிலையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்துக்கு தர முடிகிறது. லோகக்ஷேமார்த்தமான இந்த சப்த கோவைகளையே வேத மந்திரங்களாகும். இவற்றை யாரும் உண்டாக்கவில்லை. ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியின் பேரில் இருந்தாலும் உண்மையில் அந்த ரிஷி அந்த மந்திரத்தை இயற்றவில்லை. ஒரு மந்திரத்துக்கு இன்னார் ரிஷி என்கிற போது ஆகாசத்தில் அனாதியாக உள்ள மந்திரத்தை அந்த ரிஷியை முதலில் கண்டு கொண்டு உலகுக்கு வெளியிட்டார் என்றே அர்த்தம். ரிஷி என்றால் மந்திர திருஷ்டா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர், டிஸ்கவரி என்றுதான். கண்டுபிடித்தார்னா டிஸ்கவர் பண்ணினார்ங்கிற மீனிங்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். சோ மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் அர்த்தம் சொல்லி இருக்கிறது. மந்திர கர்த்தா என்று அல்ல, அதாவது மந்திரத்தை செய்தவர் என்ற அர்த்தத்தில் அல்ல. நம் உடம்புக்குள் சுவாசம் பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடப்பது போல இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடப்பதால் பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள். எனவே இவையன்றி பரமாத்மா இல்லை. அதாவது பரமாத்மாவை போலவே இவையும் அனாதியானவை. இந்த வேத மந்திரங்களில் விசேஷம் என்னவென்றால், அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே அவை லோகக்ஷேமத்தை செய்கின்றன. இது மட்டுமில்லை, அவற்றுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது. சகல வேதங்களும் பரம தாத்பரியமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் தோன்றியிருக்கிறது என்று சொல்கின்றன. இது தவிர அவை சப்தங்களாக இருக்கிற போதே அந்தந்த சப்தத்திற்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாட்சாத்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வருகின்றன. சப்தம் தானாக பலனை தரவில்லை. சகல பலனையும் தருகிற பலதாத்தா ஈஸ்வரன் தான். அப்படி இருந்தும் அவனே நேராக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஜா பல அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ராஜாங்கம் நடத்துவது போல ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை வைத்திருக்கிறார். அந்த தேவதையின் சப்தரூபமே அதற்கான மந்திரம். சப்தரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தி அடைந்தால் தேவதையின் அவயவங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காணலாம். இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகதி செய்தால் அதுவே ஆகாரம் ஆகிறது. ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ராமருக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லி தருவார். அந்த மந்திரத்தெல்லாம் நீ இப்பவே மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லும்போது ராமர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண உடனேயே, அதாவது அது சித்தி பண்ற அந்த மந்திரத்தை முறைப்படி சொன்னோடனே அந்தந்த மந்திரத்துக்கான தேவதை அவர் முன்ன நிக்கிறது நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ராமாயணம் பார்க்கும்போது நான் வால்மீகி அது மென்ஷன் பண்ற. அப்புறம் அந்த தேவதைகள்லாம் ராமர் முன்னாடி நிற்கும் போது நான் எனக்கு எப்ப தேவையோ நான் கூப்பிடும் போது நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்.
சோ அந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணும்போது அந்த மந்திரத்துக்கு ஸ்தூலமாகவே அந்த தெய்வத்தை கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம நிறைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். அந்த ஸ்ரத்தையானா போயிடுச்சு நமக்கு. இங்கேயும் ஒரு சில சப்தத்துக்கே பலன் இருக்குங்கிறதுனால எங்க வேத அத்தியனம் ஆகிறதோ அந்த இடத்துல உட்கார்ந்து வேதத்தை கேட்கறதுலயே நமக்கு க்ஷேமம் ஏற்படுறதுன்னு சொல்றோம். க்ஷேமம்னு சொல்லும்போது லௌகீகமாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாகவும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தர் என்ன நினைச்சு உட்கார்றோமோ அதை பொறுத்து இருக்கு. ஆனால் அந்த சப்தத்துக்கு அத்தனை பலன் இருக்குங்கிறது அது ரொம்ப சத்தியம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எங்கேயாவது ஒரு வேத கோஷம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு வரும்போது நிஜமாவே அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஜிங் 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 ஜிங்னு கேட்குற மியூசிக் எல்லாம் கேட்கறது கேட்டுட்டு அது ஐ மீன் அது என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் இந்த வேத மந்திரங்களை கேட்கும்பொழுது அதுக்கு டெஃபினட்டா ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. சுகம்னு நான் சொல்றது இந்திரிய சுகம் இல்லை, அது கேட்கும்பொழுது அது ஒரு விதமான ஒரு அனுபவம் தான். இவ்விதம் யஜ்ஞம் செய்தால் எவ்விதம், அதாவது இந்த மாதிரி அந்த மந்திரத்தை நல்லபடியாக பண்ணும் பொழுது தேவதா சேவித்தம் குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆகுதி செய்தால் அதுவே ஆகாரமும் ஆகிறது. ஆகாரம்னா இட் டேக்ஸ் அ ஃபார்ம். இவ்விதம் யஜ்ஞம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன. தசரதர் கூட ராமாயணத்துல நம்ம அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போது புத்திரகாமேஷ்டிக்கு முன்னாடி அவர் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அந்த தேவதைகள்லாம் நேர்ல தன்னுடைய ஹவிர்பாகத்தை வாங்கின்னு போறதுன்னு பாக்குறோம். இந்திரன், வருணன் எல்லாருமே. இவ்விதம் யஜ்ஞம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன. நாம் வரியை நேரே ராஜாவுக்காக செலுத்துகிறோமா? சாரி, நாம் வரியை நேரே ராஜாவுக்காக செலுத்துகிறோம், அதிகாரிகளுக்குத்தானே செலுத்துகிறோம். அது மாதிரி பரமாத்மாவின் செப்பந்திகளாக லோகக்ஷேமமான பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யஜ்ஞத்தாலும் வரி செலுத்துகிறோம். வேத சப்தங்கள் அவர்களுடைய ஸ்வரூபமாகவே இருப்பதுதான் அவற்றின் பெருமை. வேத அத்தியனமானது நம் நாட்டுக்கு மட்டுமின்றி லோகம் முழுவதற்கும் சுபிக்ஷம், சாந்தி முதலியவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகளின் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறது. காவிய திருஷ்டியில் from the literary point of view பார்த்தாலே வேதம் நாகரீகம் தெரியாத பழங்குடிகளின் வார்த்தையாக இல்லை, அதில் அத்தனை ரசங்களும் இருக்கின்றன என்று பல மேல்நாட்டுக்காரர்களே கண்டு கொண்டாடுகிறார்கள். இதற்கு மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது. அதற்கு மேல் முக்கியமாக உபனிஷத்துகளில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது. இப்படிப்பட்ட அர்த்த கௌரவம் வேதத்துக்கு இருந்தாலும் அதைவிட குறைந்ததில்லை அந்த சப்த கௌரவம். இன்னும் சொல்ல போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. வேத மந்திரங்கள் தான் என்றில்லை, எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது. பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். அவற்றின் அக்ஷரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்தி உண்டு. அர்த்தத்துக்கு அந்த அளவு விசேஷம் இல்லை. உதாரணமாக தேள் கொட்டு மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு அர்த்தம் என்று ஒன்றும் விசேஷமாக இராது, அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால்
ஆகாசத்தில் ஏற்படுகிற ஒலி அதிர்வுகளாலே, வைப்ரேஷனால, அதாவது அக்ஷரங்களின் சக்தியினாலேயே விஷம் இறங்கி விடுகிறது. ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கு ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. ஆபிச்சாரம் என்று பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடிய மந்திரம் இருக்கிறது. அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது. இவற்றில் எல்லாமே அக்ஷர சுத்தம், ஸ்வர சுத்தத்தில் தான் சக்தி. பில்லி சூன்யம் வைக்கிறவர்களின் பல்லை தட்டி விடுவது உண்டு. ஏனென்றால் பல் போனால் சொல்லும் மாறும். அவர்கள் ஜபிக்கிற மந்திரங்களில் சப்த தோஷம் உண்டாகும். அதனால் அவை பலன் தராமல் போகும். உச்சாரணம் சுத்தமாக இருந்தால்தான் அக்ஷரங்கள் பலன் தரும். சப்தங்களுக்கே இப்படி சக்தி இருப்பதை புரிந்து கொண்டோமானால் அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்கிறது, பாஷையை மாற்றலாமா என்று யோசனைகள் எழும்பாது. திவச மந்திரத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம், தமிழில் சொன்னால்தானே நம் அப்பாவுக்கு புரியும் என்றெல்லாம் கேட்காமல் இருப்போம். இந்த அக்ஷர சுத்தம், ஸ்வர சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேரு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு சாண்டிங் கேட்கலாம், பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில கேட்கறாங்க. அது நான் அது சொல்ல வரல. ஆனா அந்த அந்த வேதத்துக்கு மரியாதை எதுல இருக்குன்னா, அந்த ஸ்வரம் சரியா இருக்கான்னு அந்த வாத்தியார் ஒவ்வொருத்தரா செக் பண்ணணும். அப்படி பண்ணினால்தான் நம்ம ஒரு சாண்டிங் கத்துன்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா ஏன்னா ஒரு ஹோல் லைஃப் இஸ் கமிட்டட் ஃபார் அத்தியனம்ங்கிறது சும்மாவா? சும்மா எப்படியே 1 hour ஏதோ உட்காந்து நம்ம ஒரு சாண்டிங் கத்துக்கலாங்கிற அளவுக்கு அந்த வேதத்தை பார்க்க கூடாது. 12 வருஷம் 24 வருஷம் உட்கார்ந்து அது சொல்லி 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 புரட்டி புரட்டி சொல்லி சொல்லி அந்த ஸ்வரத்தையும் அந்த அக்ஷரங்களையும் எவ்வளவு தூரம் அவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால்தான் சாண்டிங் கத்துக்கணும். அதுதான் முறை. நான் டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல, அதுல அந்த ஸ்ரத்தை வரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால வி ஷுட் நாட், எல்லாருக்கும் எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கும்போது நிறைய பேர் வேத மந்திரம் தான் கத்துக்கணும், சாண்டிங் தான் வேணும்னு அதுல போய் விழறாங்க. எனக்கு எதனால அப்படி ஒரு மோகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு கமிட்டட் லைஃப் வேணும். நம்ம சொல்றது சரியாதான் இருக்கா, கரெக்டா தான் இந்த சுரத்தை சொல்றோமான்னு செக் பண்றதுக்கு யாரு இருக்கா? ஏன்னா அது இங்க இவர் சொல்றாருல்ல, சப்தத்துக்கு முக்கியத்துவம். அந்த சப்தத்தை எப்படி சொல்றோங்கிறது தான் அந்த சக்தி இருக்கு அதுல. அந்த அதிர்வுகள் சொல்றோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணணும் நான் சொல்ற விதம். இல்லாட்டி சும்மா ஏதோ நானும் ஏதோ சாண்டிங் பண்ணேன் அப்படின்னு ஒரு திருப்தி வேணா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால்தான் இதை தமிழ்ல சொன்னா பிரயோஜனப்படாது. அர்த்தத்தை வச்சு அர்த்தத்தை நான் தமிழ்ல சொல்லிக்கிறேன்னா அது ஏன் பிரயோஜனப்படாதுன்னா, அந்த சப்தத்துக்கு இப்ப கூட ரீசெண்டா ஒரு பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ பார்த்தேன். நம்ம சம்ஸ்கிருதத்துல இருக்கிறத தமிழ்ல அப்படியே நான் சொல்றேன்னா, சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்றோமோ அதே மாதிரியான சப்தத்தை அந்த அந்த வைப்ரேஷன் நான் சஹனா அப்படின்னு சொல்றேனே, அதே மாதிரி நான் ஒரு தமிழ் எடுத்துன்னு வரணும். அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம், அந்த சப்தத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கே, அது என்னால அந்த இன்னொரு லாங்குவேஜ்ல நான் அதை கிரியேட் பண்ண முடியறதா அப்படின்னு பார்க்கணும். கிரியேட் பண்ண முடிந்தால் அந்த லாங்குவேஜ்ல நான் அதை வச்சுக்கலாம். பட் அதையே நான் நிறைய பேர் சாண்டிங்கே சம்ஸ்கிருதம் தெரியலன்னு தமிழ்ல சாண்ட் பண்றாங்க. அது மகா கொடுமை. அது ரொம்ப 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 தப்பு. சாண்டிங் தெரியணுமா, மினிமம் அட்லீஸ்ட் சம்ஸ்கிருத அக்ஷரங்களாவது தெரிஞ்சுக்கணும். அக்ஷரங்கள் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. கா 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 கா, மகா பிராணா அல்ப பிராணா எல்லாம் தெரியணும். காவுக்கு காங்கிறது, காவுக்கு ஹாங்கிறது, நம்ம ஹா சொல்றோமா கா சொல்றோமாங்கிற கவனமே இல்லாமல் சிலர்லாம் சாண்டிங் சொல்லும் போது மகா அக்கிரமம். மகா அக்கிரமம்னா மகா பாபம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது பேசாம ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போகலாம்.
இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்றது பிரதிகூலமா தான் முடியும் இதெல்லாம். இல்லைன்னா அந்த கமிட்மெண்ட் வேணும். நான் சரியாதான் சொல்றேனான்னு வாத்தியாரை வச்சு என்னோட ஸ்வரம் சரியா இருக்கா, ப்ரனன்சியேஷன் சரியா இருக்கா அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு இருக்கணும். எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இக்கபர நலன்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள். இந்த மந்திரம்ங்கிறது அந்த வேர்ட்ஸ் இல்ல, அந்த லெட்டர்ஸ் இல்ல, அந்த சவுண்ட். சவுண்ட் தான் அந்த மந்திரம். அந்த சக்தியை ஏற்படுத்துறது, அதுக்கான பலனை நமக்கு தருது. இதை நம்பினால்தான் உண்டு. நம் காதுக்கு கேட்காதது ரிஷிகளுக்கு கேட்குமா என்று கேட்கலாகாது. நமக்கு தெரியாததை காண்கின்ற திவ்ய திருஷ்டி, நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய ஸ்ரோத்திரம் எல்லாமே உண்டு. இப்போது நம் பார்வை நம் கண்ணினுள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது. இந்த லென்ஸ் வேறு விதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறு விதமாக தெரியும். யோக சாதனையினால் இந்த திவ்ய சக்தியை பெற முடியும். வேதத்தில் இருப்பவற்றை நம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் புத்தியாலும் பரீட்சிப்பது சரியில்லை. வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது. நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம். அதற்கு வேதம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை. எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ, எங்கே புத்தி எட்டாதோ அப்படிப்பட்ட பரமசக்திகளை திவ்ய திருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள். அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். உடனே நம்பிவிடுகிறோம். லோகத்தில் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேத மந்திரங்கள் என்ற பத்திரிகையை ரிஷிகள் தந்திருக்கிறார்கள். அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அந்த பலன் தெரியும். போக போக இதுவே சத்தியம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வோம். பிரத்யட்சமாக மந்திர சக்தியால் அங்கங்கே கொஞ்சம் அப்போது நடந்து வருகிறது. இதில் நல்லதை விட கெட்டதுதான் இப்போது அதிகமாக இருக்கிறது. ஏவல், பில்லி, சூன்யம் இது மாதிரி மாந்திரிகம் என்றாலே பயப்படுகிற மாதிரி இருக்கிறது. ஆனால் இதிலிருந்தே கூட கெட்டதை செய்ய ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானால், நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்த கூட்டங்களான மந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று யோசித்து தெரிந்து கொள்ளலாம். நல்லதாகவும் அவ்வப்போது எங்கேயோ கேள்விப்படுகிறோம். வர்ண ஜபம் செய்தார்கள், மழை பெய்தது என்று படிக்கிறோம். நம் ஊரிலேயே எப்போதாவது இந்த மாதிரி நேரில் பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் வர்ண ஜபம் பண்ணியும் மழை பெய்யாமல் இருக்கலாம். அதனால் மந்திரத்தையே சக்தி இல்லாதது என்று தள்ளிவிடக்கூடாது. மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறவர்களும் இருக்கிறார்கள், குணமாகாமல் சாகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் மருந்தே தப்பு என்போமா? மருந்து பலிக்காவிட்டால் வியாதி முற்றி இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதுபோல கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலன் தராமல் போகலாம். இன்னொரு காரணமும் உண்டு. பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது. அதே மாதிரி மந்திர சக்தி சித்திப்பதற்கு சில நியமங்களை பத்தியம் போல் வைத்திருக்கிறது. இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது. யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ். சயின்ஸ் பரிசோதனை செய்கிற லெபார்டரியில் இப்படி இருக்க வேண்டும் என்ற ரூலை மீறினால் நிஷ்பலனாகும் அல்லது விபரீதமாகும். மின்சாரத்தில் வேலை செய்யும் போது மரத்தில் நிற்க மாட்டேன், ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்றால் என்ன ஆவது? அப்படித்தான் யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் என்றால் அதன் விதிகளின்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும். மரண ஜபம் பலிக்காத பல இடங்களில் நான் விசாரித்ததில் அலவண நியமம், அதாவது ஜபம் செய்கிறவர்கள் உப்பே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். உப்பு சாப்பிட்டதால அந்த மந்திரம் பலிக்கவில்லை. மந்திர மகிமையில் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்பதை திருவானைக்காவலில் பிரத்யட்சமாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஜம்பு என்கின்ற வெண் நாவல் மரம் தான் அங்கே ஸ்தல விருட்சம். அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம் என்று பெயர் இருக்கிறது. அங்கே இருந்த ஸ்தல விருட்சம் பட்டு போய் ஒரே ஒரு பட்டையாக ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சமயத்தில் கானாடு காத்தான் செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள்.
அப்போது இந்த பட்ட மரத்துக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணினார்கள். மந்திர சக்தியால் அப்பொழுதே அது துளிர்த்தது. ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு வெளி உலகில் உண்டாகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சில விதமான சப்தங்களை ஸ்வரஸ்தானங்களில் அமைத்து ஒரு ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்த போது அதிலிருந்து உண்டான அதிர்வுகளால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள் தூளாக பிரகாசித்துக் கொண்டு அப்புறம் அந்த ஒளித்தூள்கள் எல்லாம் லைட் பார்ட்டிகல்ஸ் ஒழுங்கான ஒரு வடிவத்தில் ஒரு ஸ்பெசிபிக் ஷேப்பில் அமைந்தன. ஒவ்வொரு விதமான ஸ்வர வரிசைக்கும் இப்படி ஒரு ஒளி உருவம் உண்டாயிற்று. இந்த சயின்டிபிக் ப்ரூஃபிலிருந்து வேத மந்திர சப்தங்களால் தேவதா ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் என்பதை நம்ப முடிகிறது. ஒளியானது ஒளியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுகிறது என்று இல்லை. அது வேறு பல விதங்களில் வெளியே வியாபித்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. வேத சப்தங்கள் வெளிச்சூழலில் பரவிக்கொண்டிருப்பதாலேயே லோகத்தில் பரமமங்கலம் உண்டாகும். அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது. சப்தம் மட்டும் இல்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கு கூட சக்தி உண்டு. ஒரு ஒலியை எப்படி சொன்னாலும் பலன் தந்து விடாது. சிலவற்றை உயர்த்த வேண்டும், சிலவற்றை தாழ்த்த வேண்டும், சிலவற்றை சமமாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் பலன் கிடைக்கும். வேதத்தை இப்படி 3 வித ஸ்வரங்களில் சொன்னாலே கலிதமாகும். இவற்றை உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்று சொல்வார்கள். சப்தம், ஸ்வரம் இரண்டுமாக சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனுகூலமாக்கி தருகின்றன. மற்றது அடுத்த கிளாஸ்ல. ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ।